எல்லா கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்ற மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஃபாத்திமா நாய்க்கு சில பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு இருக்காமல் ஒரு மாமனார் எப்படி நடக்கணும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்க போய் தலையிட்டு என்ன செய்கிறாங்கன்னா மருமகனை சமாதானம் பண்ணி கூல் பண்ணி மகளோட இணைச்சி வைக்கிற வேலைகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு சான்று சொல்வதாக இருந்தால் புகாரில் 3703வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் மகள் வீட்டுக்கு வர்றாங்க, அடிக்கடி வருவாங்க. மகள் வீட்டுக்கு வர்றாங்க, வந்தவுடனே அலி என்ன செஞ்சார், ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா ஹரஜ உடனே வெளியேறி விட்டு ஃபல் தஜஃபில் மஸ்ஜிதில் போய் படுத்துக்கிட்டார். எதனால் வெளியேறினார்ன்ட்டு இந்த ஹதீஸில் வரல. ஆனால் 6204வது ஹதீஸ் புகாரில் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் மனைவியிடம் கோபித்து கொண்டு போனார், சண்டை நடந்திருக்கு. இந்த ஹதீஸில் வந்து சண்டை நடந்ததாக இல்லை. 3703 வந்து வீட்டுக்கு வந்தார், உடனே வெளியேறினார், பள்ளியாசலில் படுத்துக்கிட்டார்னு மட்டும் வருகிறது. சும்மா வெளியேறி போகலை அவர், சும்மா சாதாரணமாக ஒரு காற்று வாங்கிறதுக்காக அப்படி போய் பள்ளியாசலில் படுக்கலை. அவர் எதனால் படுத்தாருன்னு கேட்டால் காலப யௌமன் ஃபாத்திமா மீது ஒரு நாள் கடும் கோபம் குடைந்து இப்போ ஹரஜ அவர் வெளியேறி ஃபல் தஜா இல் ஜிதாரி அல் மஸ்ஜித் பள்ளிவாசல் உள்ள சோத்து பக்கம் போய் படுத்து கொண்டார் அப்படின்னு வருது. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, என்னமான்னு கேட்குறாங்க. இது மாதிரி அவர் கோச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் நேராக போய் என்ன செய்கிறாங்கன்னா அவர் படுத்து கிடக்கிறார்ல, படுத்து கிடந்தால் அந்த மணல் தானே, அந்த மஸ்ஜித் நபவிங்கிறது செலவைக்கல் மொசைக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டதில் சிமெண்ட் தளம் கூட கிடையாது, மணல் பரப்பி இருக்கும். மணலில் படுத்து கிடந்தால் என்ன செய்யும், உடம்பு பூரா மணல் ஒட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி மேனையெல்லாம் மணல் ஒட்டும் நிலையில் அவர் படுத்திருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் முதுகில் உட்காந்து மண்ணெல்லாம் தடை விட்றாங்க. மருமகன் ப்ளஸ்ஸு சின்ன பிள்ளையில தம்பி மாதிரி வளர்த்தாங்கல்ல, மருமகனையும் தாண்டி என்ன செஞ்சாங்க, அவங்க கையில் தான் வளர்ந்தார் அலி. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வளர்த்த பிள்ளை எப்படி ஒரு அன்பாக அரவணைப்பாக தடவி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவருடைய முதுகில் தடவி கொடுத்து மண்ணெல்லாம் நீக்கிட்டு இஜ்லிஸ் அபா துராப், மண்ணின் தந்தை எந்திரிச்சு உட்காரு. மண்ணின் தந்தைன்னு அப்போ தான் பேர் வைக்கிறாங்க. மண்ணுடைய தந்தை மணல் ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன பெட்ட பேர் வைக்கிறாங்க, அபூ துராப்னு வைக்கிறாங்க. அலி இது அடிக்கடி சொல்லுவார், எனக்கு என்னுடைய பல பேர் வச்சு என்னை கூப்பிடுறீங்க, இந்த ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்ட இந்த பேர் தான் எனக்கு விருப்பமான பேர், அபூ துராபுங்கிறது தான் எனக்கு விருப்பமான பேருன்ட்டு அவரே சொல்லுவார். அந்த செய்தியும் நீங்கள் புகாரில் 3703 ஹதீஸில் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி தடை விட்றாங்கன்னு மட்டும் அவ்வளோதான் ஹதீஸில் வருது. தடையை விட்டு பேசி என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டு இனிமேல் அப்படி செய்யாத இணங்கி வாழுன்னு அதெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல, அது வரல. அவர் கோச்சிட்டு போயிட்டாருன்னா பள்ளியாசலுக்கு வந்து தடையை விட்டு போயிருப்பாங்களே. இப்போ எதுக்கு வந்தாங்க, மகளோட சேர்த்து வைக்கிறதுக்கு தானே வந்தாங்க, அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறது தானே வந்தாங்க. அப்போ அதில் என்ன சொல்லப்படாட்டான்னு நம்ம விளங்கி கொள்ளணுன்னு அவர்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, என்ன நடப்பு, ஏன் கோச்சிட்டு வந்துட்ட, என்னப்பா யார் பக்கம் தப்பு என்று விசாரித்து ஒரு புத்திமதி சொல்லி அவங்கள மகள்கிட்ட தப்பு இருந்தால் மகளை கண்டித்து இவர்கிட்ட தப்பு இருந்தால் புரிய வச்சு அவங்கள ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அது சொல்லப்பட ஹதீஸில் வரல. அதுக்கு தான் வந்தாங்க ரசூலுல்லாஹ், வந்து செய்யாமல் போயிருப்பாங்க. நம்மளை விளங்கி கொள்வது ஹதீஸில் சொல்லப்பட்டது இவ்வளவாக இருந்தாலும் அப்புறம் வந்து மண்ணை தடை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கோவிச்சிட்டு போயிட்டார், பள்ளியாசலில் படுத்து கிடக்கிறாரு, மண்ணை தடவிட்டு எந்திரின்னு போக முடியுமா? எதுக்கு வந்தாங்க, மகளுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை தீர்க்க வந்தாங்கன்னா தீர்த்துட்டு தான் போவாங்க. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தன்மை. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம குடும்பத்தில் வந்து மகளுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் குடும்ப விஷயம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம இறங்கி போய் பேசி அதில் தலையிட்டு அவங்கள இணக்கமாக்குவதற்குரிய வேலைகளை செய்யணும் என்பதையும் இதுக்கு ஒரு சான்றாக வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஃபாத்திமாவோட வாழ்வு ஒரு கஷ்டம். அலி ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை நடத்தும் பொழுது அவருக்கு போதிய வருமான கூலி வேலை தான் செய்வார். மற்ற மாதிரி உஸ்மான் மாதிரி அபூபக்கர் மாதிரி ஒரு வியாபார ஒரு திறமையெல்லாம் அலிக்கு கிடையாது, எந்த ஒரு வியாபாரமும் செய்யலை. அவங்களாம் நல்லா வந்து அகதியாக வந்தாங்க, வந்தவொன்னே டக்குன்னு அவங்க வியாபாரத்தை பிடிச்சாங்க. ஒரு அப்பாவின்னு சொல்லக்கூடிய உஸ்மான் கூட அவருக்கு என்ன உஸ்மான் கனிம்பாங்க, பணக்கார உஸ்மான்பாங்க. அவர் வந்து தொழில்துறை இப்படி அது போட ஆட்டத்துக்கு மாட்டுறதுக்கு ஆட்டில் போடுறதுன்னு செய்வாங்கள்ல சில திறமைகள். இந்த திறமைகள் எல்லாம் அபூபக்கர் அவர்கள் உஸ்மான் அவர்கள்ட்டெல்லாம் இருந்தது. அவங்களாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்க. அப்துர்ரஹ்மான் அவுஃப்லாம் நல்ல வசதியோடு இருந்தார். உமர் கூட நடுத்தரமான வசதியோடு இருந்தார். ஆனால் அலி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வர்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருந்தால் என்னவாகும், வீட்டில் கஷ்டமாக தானே இருக்கும், வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நமக்கு இந்த திருகை அரைச்சி கணவருக்கு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் மாவு வேணும்னா என்ன செய்வாங்க, திருகைன்னு வச்சுருப்பாங்க. திருகைன்னு சொன்னால் ரவுண்டாக அந்த
ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும்ல, அந்த அம்மிக்கல்லில் ரவுண்டு கல் இருக்கும், 2 கல் இருக்கும். ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு என்ன செய்வாங்கன்னா அதில் ஒரு ஓட்டை மாதிரி விட்டுருப்பாங்க. அதில் போட்டு சுற்றுவாங்க. சுற்றினோன்னு என்ன செய்யும், மேலே உள்ள கல் போய் மேலே உள்ள கல்லுக்கு கீழே உள்ள கல்லுக்கு நடுவில் அந்த கோதுமை இருக்குமா, அது அரைஞ்சி மாவாக வெளியே வரும். அந்த மாவை எடுத்து ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க. அரைக்கிறதுக்கு மில்லு கிடையாது, மாவாக ஆக்குவதற்கு வேறு எந்த விதமான சாதனங்களும் கிடையாது. அப்போ இது வந்து கஷ்டமானது. உட்காந்துட்டு இப்படி சுற்றி சுற்றி இருக்கிறது, கையெல்லாம் காய்ச்சி போயிடும். அப்போ அன்றாடம் அந்த உணவுக்காக வேண்டி செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சு. அதை பற்றி என்ன வருதுன்னா, அது புகாரில் 3705 ஹதீஸில் இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறதுக்காக வர்றாங்க. என்ன முறையிட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி திருகையில் அரைச்சி என்னுடைய கையெல்லாம் காய்ச்சி போச்சு, திருகையில் அரைச்சி கை காய்ச்சி போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு கைதிகள் அடிமைகள் வருவாங்கள்ல, அப்படி வந்தாங்கன்னா எனக்கு ஒரு வேலைக்கார ஆளை தந்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை நான் கொடுத்துருவேன், என்னுடைய பணிச்சுமை குறையும் அப்படின்னு கேட்குறதுக்காக வேண்டி வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சில கைதிகள்லாம் வந்ததை கேள்விப்பட்டு அவங்க வர்றாங்க. வந்தால் வீட்டில் ரசூலுல்லாஹ் இல்லை. வன்தலக்கத்து ஃபலம் தஜிது, ரசூலுல்லாஹ்வை காணவில்லை. ஆயிஷா நாய் தான் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி வர்றாங்க. அவங்கள்ட்ட செய்தியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி கைதிகளை வந்திருக்காங்களாம், அடிமைகள் வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு அடிமையை கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், திருக அரைக்க முடியலை, இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டு வாழ்ந்துருக்கிறாங்க. அவரும் ரொம்ப எப்படி எளிமையான வாழ்க்கையில் அலி இருந்திருக்கார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அது சொன்னவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க ஃபாத்திமாவை. ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உங்கள் மக வந்தாங்க, வந்து இன்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் கேட்கல, மகள் வந்திருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னோடனே அந்த கஷ்டப்படுற மகளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா உடனே போகிறாங்க. எப்போ எல்லாம் இரவில் தான் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. இரவானா எல்லாம் படுத்துருவாங்க. அந்த படுக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு ஃபாத்திமா நாயகி சொல்கிறாங்க. லம்மா வந்தவுடனே இப்போ ஜான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உட்காதாகுதுன்னா மலாஜியானா, நாங்கள் படுக்கைக்கு எல்லாத்தையும் விரித்திருக்கும் பொழுது நிறையில் ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க வந்தாங்க. வந்தோடனே எந்திரிக்க நான் முயற்சி தான் வேணான்னு சொல்லிவிட்டு நினைஞ்சாங்க எங்கள் 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்து கொண்டார்கள். யாருக்கு, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில், அலிக்கும் ஃபாத்திமாவுக்கு நடுவில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டார்கள். உட்கார்ந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கோரிக்கையை பற்றி, என்ன கோரிக்கை, அந்த திருக அரைக்க முடியலை, ஏதாவது ஆள் இருந்தால் கொடுங்கன்னு அடிமையை கேட்குறாங்கல்ல, அதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அடிமைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மகளுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அலாவு அல்லி முக்குமா ஹைரன் மிம்மா சல்துமானி, நீங்கள் 2 பேரும், அதான் ஃபாத்திமா வந்து கேட்டாலும் அலியும் சேர்ந்து தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அலி சொல்லி தான் வந்திருக்காங்கன்னு. அதனால் நீ கேட்டாயின்னு சொல்லாமல் நீங்கள் 2 பேருங்கிறாங்க. அலாவு அல்லி முக்குமா, உங்கள் 2 பேருக்கும் நான் சொல்லித்தரட்டுமா, ஹைரன் சிறந்ததை சொல்லித்தரட்டுமா, மிம்மா சால்துமானி என்னிடத்தில் நீங்கள் 2 பேரும் கேட்டீங்களே அதை விட சிறந்ததை சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன கேட்டாங்க, ஒரு அடிமை வேணும்னு கேட்டாங்க. அடிமை பெண் வேலைக்காக வேண்டி ஒரு வேலைக்கார பெண்ணு தாங்கன்னு கேட்டாங்க. கூலி இல்லாமல் போயிருமில்ல, அடிமை பெண்கள்டா கூலி கிடையாது, சாப்பாடு பாடு போட்டுக்குருவாங்க. அப்போ அதை தரமாட்டோமா, வேணாம், அடிமை பெண்ணெலாம் கேட்காத, கஷ்டப்பட்டான்னு பரவாயில்லைன்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. வர்ற அடிமை பெண்கள்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் தன் மகள் கேட்கும்போது என்ன செய்கிறாங்க, அந்த மகளாச்சேன்னு அந்த உறுத்தலும் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இது வேணாம், நமக்கு நம்ம எப்படி இருக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, மகளுக்கு சொல்கிறாங்க, இது அகத்துமா மலாஜயக்குமா, உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் வரும் பொழுது துகப்பிரா அர்பம் சலாசீன, ஒரு 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். ஒத்து சப்பிஹா சலாசம் சலாசீன, ஒரு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். ஒத்து அஹமதா சலாசம் சலாசீன, ஒரு 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் போ ஹைருல்லக்குமா மின் ஹாதிமின், ஒரு ஊழியர் உங்களுக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேலைகள்லாம் லேசாக போயிடும். அதாவது இதில் ஆன்மீக சம்மந்தப்பட்டது. பொதுவாக வேலை பண்ண ஒரு ஆள் இருந்தால் வேலை செய்ய முடியும். ஆனாலும் ஆன்மீக பலம்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வாக கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக பலம். இந்த அல்லாஹ் அக்பர் 34, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33ன்னு சொல்லி மொத்தம் 100 இப்படி சொல்லி கொண்டீர்களே, ஆனால் நீ கேட்ட ஊழியரை விட இது சிறந்தது என்றால் என்ன அர்த்தம், இதன் மூலமாக உனக்கு திருக அரைக்கிற அந்த கஷ்டம் விளைகிறேன். கஷ்டப்படத்தான் செய்யணும், ஆனால் கஷ்டப்படாமல் இருப்பாங்க. கஷ்டம் தெரியாது. அல்லாஹ் நினச்சா கஷ்டத்தை லேசாக்கிடுவான்ல. சில பேர் முரட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க,
எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. சில ஆளுக்கு சின்ன வேலை பார்க்க இப்படி ஆடி போயிடுவாங்க. அது நல்லவா கொடுக்க கிஃப்ட். அது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேலைக்காரெலாம் தேடாதம்மா, நம்ம தான் செய்யணும் நம்ம வேலையை, நீங்களே செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இது 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்யுங்க, இதை ஓதுங்க. இதை இரவில் படுக்கைக்கு போகும்போது தினசரி இது ஓதிடுங்க. உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலைப்பளு வந்து தெரியாது, இல்லாமல் ஆகிரும், அல்ல லேசாக்கிடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 3705 ஹதீஸில் இருக்குது. இந்த செய்தியில் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டால், அலி ஃபாத்திமா 2 பேரும் சரியான வறுமையில் இருந்திருக்கிறாங்க என்பது தெரிகிறது. அவங்க ஒரு வேலையாள் வச்சு எல்லோரும் வச்சுருக்கும் பொழுது, ஒரு வேலையாளை வச்சு இந்த வேலையை செஞ்சு அப்படி மகள் சொகுசாக இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் விரும்பலை. அதை செஞ்சு கொடுக்குற கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லை. அது ஒரு சட்டம் விளங்குகிறது. அதுபோக ஒரு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணு வந்து தன் தகப்பன்கிட்ட போய் உதவி தேடலாம், மருமகனே சேர்ந்து தேடலாம். இது அப்படி தானே வருது. உதவி தேடுறாங்க. உதவி தேடுவது வந்து ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட கேட்டீங்களே, அதை விட இது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 2 பேரும் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அலி சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்கன்னு அந்த விசாரித்து அறிஞ்சிருப்பாங்க. எனத்துக்குமா வந்த, இந்த மாதிரி தேவை இருக்குது, அலி தான் சொன்னார், அதுக்கு தான் வந்தேன்னு இதை சொல்லியிருப்பாங்க, அல்ல ஊகித்து வழங்கியிருப்பாங்க. ஆனால் 2 பேரும் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த வேலையாள் வேணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சது யாருன்னு கேட்டால், அலியும் வச்சுருக்கிறாரு, ஃபாத்திமா வச்சுருக்கிறாங்கன்னு விளங்குது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம், இப்போ ரசூலுல்லாஹ் மாமனார்கிட்ட மருமகன் என்ன செய்கிறாரு, மனைவி மூலமாக சில உதவிகள் கேட்க வைக்கிறார், அல்லது மகனும் மருமகளும் சேர்ந்தே உதவி கேட்குறாங்க. இப்படி கேட்பது திருமணத்தின் போது வாங்குறது தான் டௌரியில் வரும். கல்யாணம் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் மருமகன் கஷ்டப்படுறாரு, மக கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், மாமனார் கஷ்டப்படுறீங்க, நான் ஒரு கடை வச்சு தர்றேன், தொழில் வச்சு தர்றேன், அவங்கள கேட்கவும் செய்யலாம், இவங்கள கொடுக்கவும் செய்யலாம். அப்போ ரசூல் அந்த போதனை செய்யலையில், எப்படி கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அதை செய்ய முடியாது அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலையில். நீ கேட்டது சரிதான், இருந்தாலும் நீங்கள் ஆன்மீக ரீதியாக இதை ஓதுங்க சிறந்ததுன்னு சொன்னாங்களே தவிர, இந்த உதவி தேடுதலே தப்புன்னு சொல்லவில்லை. மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்த மகள் தகப்பன்ட்ட வந்து உதவி தேடுவது, அல்ல மருமகன் வந்து மாமனாற்ற உதவி தேடுவது தப்பு கிடையாது. திருமணம் செஞ்சு கொடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டாங்க. திருமணத்தின் போது செல்வது தான் நிபந்தனையில் வரும். அப்படி இல்லாமல் நம்ம மருமகன் நம்ம பிள்ளைன்னு ஆயிடுச்சு. அப்படி ஆன பிறகு என்ன செய்யணும், அவங்க ஏதாவது வாடகை கொடுக்க கஷ்டப்படுறோம், வாடகைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு வீட்டை வாங்கித்தாங்க, எதை வேணாலும் கேட்கலாம்ல, ஒன்று கேட்க அனுமதி இருந்தால் எல்லாம் கேட்கலாம்ல. அந்த மாதிரி மாமனார் வசதியாக இருக்காரா, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வீடு வாங்கித்தாங்களேன்ட்டு இந்த மருமகனார் கேட்டார்னா தப்பு கிடையாது. நேரடியாக கேட்காம மகளை விட்டு கேட்டால் தப்பு கிடையாது. தப்புன்னா அதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன்ட்ட தான் கேட்கணும், என்கிட்டலாம் கேட்கக்கூடாது, புருஷன்ட்ட கேளுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இதை வேணாமா நமக்கு, நீ வந்து இந்த மாதிரி ஆன்மீக பலத்தை உண்டாயிக்கமான்னு சொன்னாங்களே தவிர தகப்பன்கிட்ட கேட்குறது தப்புன்னு சொல்லலை. அதனால் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு பெண் பிள்ளைகள் வந்து தகப்பன்கிட்ட சிலதை எதிர்பார்ப்பதும் தகப்பன் கொடுக்கறது என்பதும் டௌரியில் வராது, குற்றத்தில் வராது, அது சுயமரியாதையை பாதிக்கிற விஷயத்திலும் அடங்காது என்பதற்கு இந்த 3705 புகாரி இந்த ஒரு ஹதீஸு நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அதுபோக என்னதுக்கு ஆதாரமாக இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கட்டுறது தூய்மையான வாழ்க்கை. அவங்க ஒரு யார் கேட்குறவருக்கெல்லாம் 5 ஒட்டகம் 10 ஒட்டகம் அள்ளி கொடுக்குறாங்க. கைதிகள் வந்து நிறைய வந்திருக்கிறாங்க, வந்ததை பிரித்து தான் கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும். அதில் ஒரு விஷயத்தை மகளை கொடுப்பது முறைகேடாகவோ அது ஒரு தப்பாகவோ யாரும் நினைத்து கொள்ளவே மாட்டார்கள். அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தனக்கு எப்படி எடுத்துக்கொள்ள மாட்டார்களோ தன் குடும்பத்திற்காகவும் தன் மகளுக்காகவும் எடுக்கக்கூடாது என்று அந்த பொது வாழ்க்கையில் நெருப்பாக இருந்தாங்கங்கிறோம்ல, அதுக்கு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது வாழ்க்கையில் எப்படி நெருப்பாக இருந்தாங்க. ஜக்காத்தை தொடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஜக்காத்து இல்லாத நிதிகள் தானே இந்த கைதிகள் வர்றதெல்லாம், அதில் கூட வந்து என் மகள்னு வரும்போது என்ன செய்யலை, அதெல்லாம் வளைய மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அடிக்கடி வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லோரும் தானே வருவாங்க, எல்லாருக்கும் உள்ளது தானே, பெத்த மகள் இருந்தால் போய் பார்க்குறதுக்கு போக தானே செய்வாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இது புகாரில் 1127வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் இது யார் அறிவிக்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஹுசைன் அறிவிக்கிறாங்க, அலியுடைய மகனே அறிவிக்கிறார். இதை என்ன செய்கிறாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுசைன் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு இரவு நேரத்தில் வர்றாங்க, அலி ஃபாத்திமாட்ட வர்றாங்க. வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, அலி ஃபாத்திமா 2 பேர் இருக்கிறாங்க. இரவில் என்ன செய்கிறாங்கன்னா, அலாத்து சல்லியானி, இரவில் நீங்கள் தொழுவலையா, இன்னும் இரவு தொழுகைன்னா கடமையான தொழுகை இல்லை, அதான் பள்ளியாச தொழுதுருப்பாங்களே,
இது வந்து உபரி தொழுகை கேட்குறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறது இருக்குல்ல, அதை பற்றி கேட்குறாங்க. அலா துஸல்லியானி, நீங்கள் வந்து தொழுகிறது கிடையாதா, இரவில் தொழுவீங்களா தொழ மாட்டீங்களான்னு அப்படி விசாரிக்கிறாங்க. அதாவது வந்து ரசூலில் வந்து பல விஷயத்தை பேசியிருப்பாங்க. ஒரு வந்த இது மட்டும் பேசுகிறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. வந்தாங்க, மகள்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு, மற்றபடி சந்தோஷமாக மகளை பார்த்து பேசிட்டு போகும்போது அதில் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? அலாத்து சொல்லி ஆனே, நீங்கள் இரவில் தொழுவதெல்லாம் இல்லையா, நைட்டில் எந்திரிச்சு தஹஜ்ஜத்லாம் தொழுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அலி சொல்கிறாரு, யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, அம்புசுனா இப்போ எதில்லா, எங்கள் உயிர் அல்லாஹ் கையில் இருக்கிறது. ஃபைதாஷா எபாசனா பாசனா, அல்லாஹ் எங்கே எழுப்ப நினச்சான்னா எழுப்புவான், அப்போ நாங்கள் தொழுதுக்குருவோம், இல்லாட்டி தொழ மாட்டோம், அப்படி பதில் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இரவில் நீங்கள் தொழுவது இல்லையான்னு கேட்டால் அது எங்கள் கையிலே இருக்குது, நாங்கள் பாட்டு தூங்கிடுவோம், அல்லாஹ் எழுப்பி விட்டான்னா அன்றைக்கி மட்டும் தொழுவோம், எழுப்பலைன்னா தொழுவ மாட்டோம். கடமையான தொழுகை இல்லை, உபரியான இரவு தொழுகை. அது சுபூர்லாம் தொழ மாட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இரவு தொழுகையை தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அந்த வார்த்தை இல்லாட்டாலும் அதை தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து தொழுவது இல்லையான்னு கேட்குறாங்க, இரவில் தொழுவது இல்லையா. அப்போ இரவு தொழுகையெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா, அந்த சுண்ணத்தை பேணுறாங்களான்னு அதையும் தந்தைங்கிற முறையில் ரசூலுல்லாஹ் மகள்கிட்ட விசாரிக்கிறாங்க, 2 பேர்ட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்போ அலி என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், அது எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் படுத்து தூங்குவோம், இடையில முழிப்பு வந்தால் தொழுவோம், முழிப்பு வரலன்னா தொழுவோம். அவர் வாசகம் எப்படி சொல்கிறாரு, ஃபைதா யாரை சொல்லலாம், அம்புசுனா எதில்லா, எங்கள் உயிர் வந்து அல்லாவின் கையில் இருக்கிறது. ஃபைதாஷா எபாசனா பாசனா, எங்களை அவன் எழுப்ப நினைத்தால் எங்களை எழுப்பி விடுவான், எழுப்ப நினைக்கலன்னா நீங்கள் தொழுவ மாட்டோம், தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஃபன் சார் உடனே ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. ஈனக்குள்னா நாளைக்கு உடம்பு எரிஞ்சி இல்லையே, இந்த கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா பதில் சொல்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வார்த்தை கூட வந்து அவங்க வார்த்தை இல்லை. 18வது சூறாவில் 54வது வசனம், கஹ்ஃபில் 54 வசனத்தில் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்கிறான். அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே போகிறாங்க. என்ன வசனம் அது? இப்போ காணல் இன்சானும் அக்ஸர ஷைஇன் ஜதலா, இந்த மனிதன் ரொம்ப தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கிறான். மனிதர்கள் வந்து தர்க்கம் செய்பவர்களாக இருக்கிறார்கள், லாஜிக் பேசுவாங்க. ஏதாவது சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான் குர்ஆனில். காணல் இன்சானும் அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் வந்து ரொம்ப தர்க்கம் செய்கிறவனாக இருக்கிறான் என்ற வசனம். அதை ஓதிக்கிட்டே போகிறாங்க. இந்த ஆள் ஒரு கேள்வி கேட்டோம்னா தர்க்கம் பண்ணுறது பாரு, அதிகம் தர்க்கம் செய்கிறாரு, தூங்கலை அல்லாஹ் கையில் இருக்குன்னு லாஜிக் தானே இதெல்லாம். எங்கள் உயிர் வந்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு தொழுதுறோம், அப்படி பதில் சொல்கிற விட்டுவிட்டு என்ன செய்கிறான், மனிதன் அதிகம் தர்க்கம் செய்கிறவனாக இருக்கான்னு சொல்லி இந்த வசனம் வந்து இந்த மகனுடைய மருமகனுடைய பேச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது என்று காட்டுவதற்கு இதை சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஹதீஸ்லையும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டால், ஒரு பெற்றோராக இருக்கிறவங்க வந்து பிள்ளைகளுடைய கடமையான விஷயங்கள் இல்லாமல் உபரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா என்று கவனிப்பது, அதுக்கு புத்திமதி சொல்வது, அதை பற்றி ஆர்வம் ஊட்டுறது என்பதும் மார்க்கத்தில் உள்ளதுன்னு விளங்குகிறது. அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மகனும் மருமகனும் வந்து தினசரிலாம் 20 தொழுவ மாட்டாங்கன்னு விளங்குறது. அதானே விளங்குது. நாங்கள் நினச்சா சில நேரத்தில் தொழுவோம், சில நேரம் தொழுவ மாட்டோங்கிறாங்க. நாங்கள் தூங்கிடுவோம், அதுக்கு பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம், அல்லாஹ் எழுப்பி விட்டால் 2 பேரும் தொழுவோம், அப்போ ஹெல்ப் பண்ண தொழ மாட்டோம். அப்போ இந்த இபாதத்தில் அப்படி மூழ்கி கிடந்தாங்க, அப்படி பில்டப் கொடுக்குறாங்கல்ல. ஃபாத்திமா நாயை பற்றி சொல்லும்போது என்ன செய்வாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது அப்படி பில்டப் கொடுப்பாங்க. அப்படிலாம் அவங்க இருக்கலை. எல்லாரையும் போல் நினைஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. சிலர் என்னைக்கு முழிப்பு வருது அன்றைக்கி தான் தொழுவாங்க. இரவு தொழுகைலாம், இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளாகவே இருந்தாலும் மருமகனாகவே இருந்தாலும் அவங்க சொன்ன பதிலை என்ன, அல்லாஹ் நான் எழுப்புனா தொழுவோம், இல்லாட்டி தொழ மாட்டோம். அப்படி அது டெய்லி வழக்கம் இல்லைங்கிறாங்க. எதனால் இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், தினசரி கரெக்டாக ஒரு டயத்துக்கு எந்திரிச்சு தொழக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு இருப்பாங்க. அப்படி சொல்லாமல் என்ன பதில் சொல்கிறாங்க, எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் எழுப்புனா தொழுவோம், இல்லை தொழ மாட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம், சில நாள் தொழுவோம், சில நாள் தொழ மாட்டோம், அது முழிப்பு வர்றதை பொறுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதனால் வந்து இது இரவு தொழுகை கட்டாய கடமையெல்லாம் கிடையாது, சும்மா அறிவுரையாக அதை சொல்லலாம். இது கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாய் இன்னும் கண்டிக்கலை. என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நல்லா தான் தர்க்கம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னு போகிறாங்க. காணல் இன்சானும் அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் நன்றாக தர்க்கம் செய்கிறானே அப்படின்னு அல்லாஹ் சொல்வதை இவங்களுக்கு பொருந்துகிறதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இதை கூடுதலாக இதில் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.